வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு டாய் ஷாப் ஒன்று போயிருந்தோம். பக்கத்துலேயே வந்து ஹோம் சென்டர் இருந்ததுனால அங்கேயும் வந்து ஒரு விசிட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஜேடனுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுனால பேக்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ சடனாக வந்து ஹஸ்பண்ட் போகலாம் அப்படின்றதுனால அங்கேயே வந்து போயிட்டு அன்றைக்கே வந்து ஃபுல் ஷாப்பிங்கும் வந்து முடிச்சாச்சு. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு நான் என்ன வந்து இடையில வந்து ப்ரிப்பேர் பண்ணேன், இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஹோம் சென்டரில் பெருசாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் போகல அப்படின்றதுனால அங்கே எதுவுமே வந்து பெருசாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. ஒரே ஒரு டொமேட்டோ நைஃப் மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த ஒரு டொமேட்டோ நைஃபே வந்து 250 ருபீஸ். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஏன்டா வாங்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நார்மலான நம்ம வீட்டில் இருக்கிற கத்தி கட் பண்ணுற அளவுக்கு கூட அது வந்து எதுவும் வந்து ஸ்பெஷலாக வந்து கட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டொமேட்டோ நைஃப் வச்சு வெறும் டொமேட்டோ மட்டும்தான் வந்து கட் பண்ண முடியுது. மற்றபடி வேறு வெஜிடபிள்ஸோ இல்லை ஆனியனோ வந்து கட் பண்ணவே முடியல. ஸோ டோட்டலாகவே அது வாங்கினது ரொம்பவே வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஹோம் சென்டர் பக்கத்துலேயே ஒரு பெரிய டாய் ஷாப் ஒன்று இருக்குது. ஜேடன் ஒவ்வொரு டைமும் வந்து அங்கே போகணுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பான். சரி டாய்ஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றதுனால ஒரு 2 டாய்ஸ் எதனா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். ரொம்ப நேரம் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பட்ஜெட்டை வந்து பெருசாக்கிட்டே இருந்தான். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டாய் வந்து ஒரு 2 டாய்ஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் எப்போ மழை வரும்னே சொல்ல முடியல. ஸோ அதனால் மார்னிங்கே வந்து சீக்கிரம் போயிட்டு ஒரு 12 o'clock போலலாம் வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் கறி தான் வந்து பண்ணியிருந்தேன். சங்கரா மீன் வந்து மார்னிங்கே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதை வச்சு மீன் குழம்பு தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்ததுனால பார்த்திங்கன்னா ஆயில் ரொம்ப வந்து ஹீட்டாக விட்டுட்டேன். மார்னிங் ஷாப்பிங் பார்த்திங்கன்னா நானும் ஜேடனும் மட்டும்தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். அதுக்கப்புறமா தான் ஹஸ்பண்ட் கால் பண்ணிவிட்டு நம்ம ஈவினிங்காக வந்து ஜேடனுக்கு பேக்லாம் வந்து வாங்க போகலான்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிஷ் குழம்பே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம்னா நமக்கு நைட்டுக்கு வந்து இட்லி தோசைக்கும் ஆகிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் பெங்களூரில் எங்கே போகணுன்னாலும் ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாலாம் நான் எங்கேயுமே வந்து போனதே இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவரே தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஆப்ரேஷன் ஆகிடுச்சு, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆச்சுன்னு உங்களுக்கு வந்து ஒரு விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் எல்லா இடத்துக்குமே வந்து தனியாக வந்து போக கற்றுக்கிட்டதே அதுக்கப்புறமா தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கன்னா போகணுன்னா அது ஒரு தயக்கம் இருக்கும். நமக்கு வந்து மொழி தெரியாத ஊர், எப்படி நம்ம தனியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நமக்குன்னு வந்து எதனா ஒரு கட்டாயம் வரும்போது தான் அந்த அந்த நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பிளாக் வந்து நம்ம உடைச்சிட்டு வெளியிலே வர முடியுது. ஸோ நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து ஏதோ ஒரு நல்லது நமக்குள்ளே நடக்குது, நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். அதிலிருந்து நம்ம சில விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரொம்பவே வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். லைஃப்பில் எப்போவுமே வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும். யாரையுமே வந்து எதுக்காகவும் வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. அது ஹஸ்பண்ட்னாலும் சரி, இல்லை குழந்தைங்கனாலும் சரி, இல்லை பேரண்ட்ஸ்னாலும் சரி, யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றத இதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு வந்து இத்தனை வருஷம் வந்து எடுத்தது. ஆனால் இதை வந்து சின்ன வயசுலேயே வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் ரொம்பவே வந்து கிரேட்டுன்னு தான் சொல்லுவேன். இப்போ வர யங்கர் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து இண்டிபெண்ட்டாக தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து நமக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. லைஃப்பில் ஒவ்வொரு டைமும் நமக்கு வந்து கஷ்டம் வரும்போதெல்லாம் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதுலேருந்து நம்ம ஒன்ஸ் வெளியில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களே வந்து ஒரு சுய பரிசோதனை மாதிரி பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் எந்தளவுக்கு முன்னை விட ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாகவும் அதே போல் ரொம்பவே வந்து ஒரு போல்டான பர்சனாகவும் வந்து நீங்கள் வந்து மாறி இருப்பீங்க. ஸோ நமக்கு லைஃப்பில் கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து ஒரு தனி தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சம்மர் சீசன்லாம் வந்து மாங்காய் கிடைக்கும் போது கண்டிப்பாக மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள். இந்த மீன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நான் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து சிம்பிள் தான். வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிறதுல தான் ஒரு குழம்போட டேஸ்ட்டே வந்து இருக்குது. வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வந்து வதக்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே வந்து நம்ம வந்து சேர்க்கணும். பெங்களூர் வந்ததுக்கப்புறமா ஃபிஷ் வாங்குறதே ரொம்ப வந்து கம்மி பண்ணியாச்சு. ஊரில் இருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்தளவுக்கு மீனே வந்து வாங்குறதே இல்லை.
பெரிய மீன்லாம் வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குதுன்னே சொல்லலாம். அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதேதோ இன்ஜெக்ஷன்லாம் வந்து போடுறாங்க அப்படின்லாம் வந்து நிறைய நியூஸ்லாம் வந்து சொன்னதுனால கொஞ்சம் பயமாக தான் வந்து இருக்குது. அப்பா இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான மிளகாத்தூள், சத்து மாவு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே அப்பாவே வந்து அரைச்சி எல்லாமே வந்து நல்லா பேக் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அப்பா இறந்ததுக்கப்புறம் நானே வந்து ஊரில் இருக்கும்போது அப்பா வந்து ஒரு 2 டைம் வந்து நானே வந்து அரைச்சிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பெங்களூர் வந்ததுக்கப்புறம் என்னால் வந்து இங்கே காய வச்சு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து அரைக்கவே முடியல. இங்கே எங்கே வந்து என்ன கடை இருக்குது, எங்கே வந்து ரைஸ் மில் இருக்குது அப்படின்னு கூட எதுவுமே வந்து இங்கே வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதோட வந்து ஊருக்கும் வந்து அடிக்கடி வந்து போக முடியாமல் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆனதுனாலையும் சரி, எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே வந்து இப்போது ஊருக்கு போக முடியாமல் ஒரு ப்ராப்பராக வந்து எதுவுமே வந்து என்னால் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. இதோட நான் எப்போ ஊருக்கு போய் ரொம்ப நாள் கொஞ்சம் ஸ்டே பண்ணுறேனோ அப்போ தான் வந்து எல்லாமே வந்து அரைச்சிட்டு வரணும்னு இருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் வந்து 1000 மசாலா வந்து கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிற அந்த குழம்பு மிளகாத்தூள், அதை வச்சு நம்ம வைக்கிற குழம்பு, அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக எந்த மசாலாவுமே வந்து வரவே வராது. யூசுவலாகவே பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, காரக்குழம்புலாம் வந்து கொஞ்சம் திக்காக தான் வந்து வைப்பேன். அப்படி வச்சா தான் வந்து நல்லாயிருக்கும் மீன் குழம்புலாம். இன்றைக்கி கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு திக்காக வந்து வைக்கல. மீன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ லஞ்ச்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து ஹஸ்பண்ட் வந்ததும் உடனே வந்து ஷாப்பிங் வந்து கிளம்பிட்டோம். பெங்களூரில் பார்த்திங்கன்னா பிரிகேட் ரோடு வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஊர் டி நகர் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அங்கே வந்து எல்லா விதமான திங்ஸும் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயும் வந்து அந்த ஏரியா தான் வந்து இருக்கிறதுனால அங்கே தான் வந்து போயிருந்தோம். பெங்களூரில் ஷாப்பிங்னு சொல்லிட்டு எங்கே போனாலுமே சரி, நமக்கு வந்து பார்க்கிங் வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். 2 வீலர் பார்க் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம்தான். நம்ம கார்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இன்னுமே வந்து சொல்லவே வேண்டாம். ஒரு வழியாக பார்க்கிங்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி பார்க் பண்ணிவிட்டு நிமிர்ந்து பார்த்தா தான் ஒரு பெரிய பில்டிங் வந்து பழைய பில்டிங் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் பழைய ஞாபகம்லாம் வந்து வந்தது. சின்ன வயசில் 6வது படிக்கும்போது பார்த்திங்கன்னா, அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்க பையனுக்கு வந்து மேரேஜுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து வந்திருந்தோம். ஸோ அப்போ வந்து அப்பா இந்த பில்டிங்லாம் வந்து காமிச்சு, அந்த காலத்திலே வந்து இந்த பில்டிங் தான் வந்து பெங்களூர்லேயே வந்து ரொம்ப ஹையஸ்டான பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா இப்போ வந்து பெங்களூரில் அதோடமே வந்து ரொம்ப வந்து ஹைட்டான பில்டிங்லாம் வந்து வந்தாச்சு. அந்த காலத்துக்கு வந்து அந்த பில்டிங் தான் வந்து ரொம்ப வந்து ஹையஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தார். ஜேடனுக்கு பேக் வாங்க நாங்கள் போன கடை பார்த்திங்கன்னா வைல்டு கிராஃப்ட்டு. பேக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலான ஒரு கடை அப்படின்னு சொல்லியிருந்தார். எல்லா விதமான பேக், ஸ்கூல் பேக்கு, ட்ராவல் பேக் எல்லாமே வந்து அங்கே வந்து நல்லா கிடைக்கும். இது வந்து ஒரு பேக்குனே வந்து ஒரு பிராண்டடான ஒரு கடை அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தார். ஸோ ஆனால் பேக்கோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அதுக்கு வந்து ஆனால் வாரண்ட்டி வந்து நமக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து நமக்கு தராங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தார். ஆனால் நேராக போய் நம்ம பார்த்து வாங்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் நேராக போயிருந்தோம். பட் நேராக போனதுக்கப்புறம் ஷாப்பில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து வெரைட்டிஸ் இல்லை. மினிமலான ஒரு கலர்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு வந்து பிடிச்ச கலராக வந்து ப்ளூ கலர் வந்து ஜேடனோட ஃபேவரட் அப்படின்றதுனால ப்ளூ கலரே வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்கை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஜேடனுக்கு கொஞ்சம் இன்னர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது. அதுவுமே வந்து ஜாக்கியில் போயிட்டு அதுவுமே வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது. ஸோ ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப வந்து டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் கறி வந்து வச்சுட்டு தோசை ஊற்றி தான் வந்து சாப்பிட்டுட்டு அதோடு வந்து அன்றைக்கி டே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. பெங்களூரில் இந்த மாதிரி 2 வீலரில் நைட் டைமில் போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பைக்கில் வந்து இந்த மாதிரி நைட் டைமில் வந்து அதிகமாக வந்து போனதே இல்லை. ஸோ ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தேன். பெங்களூரில் எந்த பக்கம் பார்த்தாலும் நம்ம டிராஃபிக் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் நம்ம ஷாப்பிங்லாம் போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப வந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு மூலையில் வந்து நம்ம எங்கன்னா வந்து பைக்கோ சரி காரோ பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் வந்து நடந்து தான் வந்து நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. பட் வந்து இன்னும் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும்.
ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.